பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் வசனம் சொல்லப்படுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. எப்படி சொல்லணுமா? தேவனுடைய ஆலயத்தில் நம்ம போகும்போது, மந்தையை மேய்க்கும் போது நான் எப்படி இருக்கணுமா? அவருடைய வார்த்தையின்படி உங்களுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. அவலட்சணமுக்காக ஏதோ ஒரு கடமைக்கு போகிறோம் அப்படிங்காக இல்லை, உற்சாக மனதுடன் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். எல்லா காரியத்திலும் பாய் போடுற ஊழியமாக இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்தந்த ஊழியத்தில் அவங்க சிறப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், பிரதான ஆசாரியன் வரும்போது அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை யாருன்னா ஒரு மேய்ப்பருக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்களிடத்தில் உள்ள எத்தனை 4 பேர் 10 பேர் 20 பேர் நம்ம சபைக்கு வரலாம். அந்த மந்தையை நம்ம எப்படி மேய்க்கணும்னு சொன்னால், நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக நின்ன சம்மதத்தோடு, அதன் அவலட்சணமான அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. ஏதோ ஆதாயம் பண்ணுறோம் அப்படிக்காக இல்லை, உற்சாக மனதுடன். தேவன் நம்ம உற்சாகமாய் நிரப்புகிறவர், நம்ம உற்சாகத்தை காணிக்கையை விரும்புகிறவர், உற்சாகத்தினால் நம்மளுடைய பலிகளை விரும்புகிறவர். அவர் உற்சாகத்தினால் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தான் அவங்கள பார்த்து பேசுகிறார். நம்ம மந்தை எப்படி மேய்க்கணுமா? மனப்பூர்வமாய் உற்சாக மனதோடு, ஆயத்தத்தக்கதாக அல்ல, உற்சாக மனதோடு நம்ம என்ன பண்ணோம்? அந்த மந்தையை மேய்க்க வேண்டும். கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாகமாய் அந்த ஊழியத்தை செய்யணும். யாரெல்லாம் அந்த ஊழியத்தை உங்கள் சபையில் கொடுத்துருக்கலாம், அநேக இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த ஊழியத்தை சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை மேலும் உயர்த்தி அவர் என்ன பண்ணார்? உற்சாக மனதோடு உங்களை இன்னும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.